ஒரு கோமாளி திருடனுக்கு கீழே ஒரு தங்க மோதிரம் கிடைக்குது. அவனும் அந்த மோதிரத்தை அடகு கடையில கொடுக்கும் பொழுது இது தங்கம் இல்லப்பா வெறும் கவரிங்னு சொல்லிடுறாங்க. அந்த திருடனும் சோகமா வெளியே வரப்ப ஒரு சின்ன பொண்ணு கீழே எதையோ தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பாப்பா தேடுற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்லனா என்னோட மோதிரத்தை காணோம், அத ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த மோதிரம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. அந்த கோமாளி திருடனும் அவங்கிட்ட இருந்த மோதிரத்தை காட்டி இந்த மோதிரமா பாரு பாப்பா அப்படின்னு கேக்குறான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்துல ஆமாண்ணா இந்த மோதிரத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன், ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டிருந்த தங்க செயினை கலட்டி அவன்கிட்ட கொடுக்குது. இத பார்த்த அந்த கோமாளி திருடனும் சிரிக்கிறான். ஏன் பாப்பா கேவலம் ஒரு கவரிங் மோதிரத்துக்காக தங்க செயினையே கலட்டி கொடுக்குற, இந்த தங்க செயினை விட கேவலம் அந்த கவரிங் மோதிரம் என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல அவருடைய 2 கையுமே இழந்துட்டாரு. அவரு 2 கையை இழந்திருந்தாலும் எனக்காக உழைச்சு முதல்ல வாங்கி கொடுத்த மோதிரம்னா அது. உங்களுக்கு வேணா இந்த தங்க செயின் பெருசா தெரியலாம், ஆனா எனக்கு இந்த கவரிங் மோதிரம் தானே பெருசு அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த திருடனும் சோகமா தலை குனிஞ்சு நிக்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.